சலாமுன் அலைக்கும். உலகப்போர் ஆரம்பம். இந்த காணொளியின் தலைப்பை பார்த்துவிட்டு உலகப்போர் ஆரம்பமா என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு எங்களுடைய பதிலானது, இந்த உலகப்போர் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவசரமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த காணொளியின் இறுதியில் மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. அதனால் கவனத்துடன் இறுதி வரை பாருங்கள். இந்த காணொளிக்குள் செல்வதற்கு முன் முக்கியமான சிலவற்றை நாங்கள் கூறிவிடுகிறோம். நாங்கள் முன்பே கூறியது போல் கல்ஃப் கண்ட்ரீஸில் வேலை செய்யும் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பிவிடுங்கள். இலங்கையை சேர்ந்தவர்களும் வந்துவிடுங்கள். முன்பே நாங்கள் இதனை கூறியதுதான். மீண்டும் இப்பொழுது கூறுகிறோம். ஏனென்றால் முன்பை விட இப்பொழுது இலுமினாட்டி கூட்டம் போரை ஆரம்பித்தே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்துடன் ஆரம்பித்திருக்கிறது. இலுமினாட்டி கூட்டத்திற்கும் சாத்தான் கூட்டத்திற்கும் இந்த போர் மிக முக்கியமானது. ஹொமினி குடும்பத்துடன் கொல்லப்பட்டு விட்டார், ஈரான் தோற்றுவிடுமா என்று கேட்டால் அதற்குள் முடிவுக்கு செல்ல வேண்டாம். சைனா தன்னுடைய நேவல் சி ஃபோர்ஸ் கப்பல் படைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அதனால் வளைகுடா பகுதியில் போர் கடுமையாக இருக்கும். இதில் இந்தியா எந்த பக்கம் இருக்கும் என்று விவாதங்கள் நடக்கும். உண்மையை கூற வேண்டுமென்றால் இந்தியா எந்த பக்கமும் இருக்காது. ஏனென்றால் சீக்ரெட் சொசைட்டிஸ் இந்தியாவை நியூ வேர்ல்ட் ஆர்டருடைய தலைமை நாடாக ஆக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. அதற்கான சோதனை ஓட்டத்தை அமெரிக்காவில் நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் கூற இருக்கும் இந்த செய்திகள் உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். சிலர் உண்மை என்று கூறுகிறார்கள், சிலர் இல்லை என்று கூறுகிறார்கள். இருப்பினும் செய்தியின் உண்மைத்தன்மையை நாம் இப்பொழுது பார்த்து விடுவோம். அது என்னவென்றால், அமெரிக்காவில் ஹிந்து ராஷ்டிரம் அமைத்திருக்கிறார்கள், ராமனை கடவுளாக கொண்டு. அது மட்டுமல்ல, ராமன் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுவும் அந்த கரன்சியானது ஒரு ராம் $10 நிகரானது என்று கூறுகிறார்கள். இவற்றை செய்து கொண்டிருப்பவர் ஒரு விஞ்ஞானி என்பது கவனிக்கத்தக்கது. அதுவும் CRNஐ சேர்ந்தவனாம். கைலாசாவின் நித்யானந்த கதையை போல் நல்ல கதையாக இருக்கிறதே என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளுடன் கனெக்ட் செய்தால் அது எங்களை யோசிக்க வைக்கிறது. ஹொமினி கொல்லப்பட்ட நியூமராலஜி, இந்த போர் தொடங்கிய வருடத்தின் நியூமராலஜி போன்றவற்றை 10 நம்பர் நியூமராலஜியுடன் தொடர்பாகிறது. 10 என்றால் ராவணன் என்று எடுத்துக்கொள்ளலாம், 10 என்றால் தமிழ்நாடு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள் என்று கேட்டால், ராமாயணா போருடைய ரிப்பீட்டாக இருக்கலாம் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இதன் தொடர்புடைய மற்றொரு அதிர்ச்சிமிக்க செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், அணு ஆயுத போர் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் காட்ஸிலா காமிக்ஸ் மூலமாக கூடாங்குளம் வெடிக்கப் போகிறது என்று கூறுகிறார்கள். காட்ஸிலா என்றால் அனைவரும் மிகப்பெரிய ராட்சச மிருகம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. காட்ஸிலா என்றால் ரெப்டீலியன்ஸ் என்று அர்த்தம். ரெப்டீலியன்ஸ் தங்களுடைய பழைய எதிரிகளான தமிழர்களை அழிப்பதற்காக திட்டங்களை போட்டிருக்கிறார்கள். ஆக இந்த செய்தியை முன்பு பார்த்த ஹிந்து ராஷ்டிரா செய்தியுடன் ஒப்பிட்டு பார்த்தால் சீக்ரெட் சொசைட்டிஸ் கூட்டத்துடைய திட்டங்கள் தெரிய வருகிறது. அது என்ன திட்டம் என்றால், ஈரான் நாட்டை பிடித்துவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள பாகிஸ்தான் நாட்டையும் பிடித்துவிட்டு இறுதியாக இந்தியாவை பிடிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆக மக்கள் இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. பெரிய அளவு அழிவுகள் வருமா என்று கேட்டால், பெரிய அளவு அழிவுகளை வரவைப்பதுதான் சாத்தான் கூட்டத்துடைய நோக்கம். நீங்கள் நினைப்பது போல் வருடக்கணக்கில் இந்த போரை இழுக்க மாட்டார்கள். ஆனால் முடிந்த அளவிற்கு சீக்கிரமாக அணு ஆயுத போரை ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் ட்ரம்புடைய உண்மை பக்கம் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்திய அரசியல்வாதிகளை பற்றி இந்திய மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் நேரடியாக அணு ஆயுத போர்தான். இதனை தொடர்பு படுத்துவது போல் பல செய்திகள் இருக்கிறது. அதை அனைத்தையும் யூடியூபில் கூற முடியாது. இந்த காணொளி மூலம் நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்தை நம்பாதீர்கள், தஜ்ஜால் சிஸ்டத்தை நம்பாதீர்கள். குளோபல் ரீசெட், அதாவது குளோபல் ஷட் டவுன் செய்வதற்கான தேதியை குறித்து விட்டார்கள். எந்த வருடம், எந்த தேதி, எந்த நாள் போன்றவற்றை தெளிவாக கூறிவிட்டார்கள். குளோபல் ரீசெட், குளோபல் ஷட் டவுன் அப்படி என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு பதிலானது அதிர்ச்சி தருவதாகத்தான் இருக்கும். அதாவது அந்த நிகழ்வின் பொழுது பண மதிப்பிழந்துவிடும், மின்சாரம், தண்ணீர், போக்குவரத்து இருக்காது, உணவும் மருத்துவமும் கிடைக்காது, மொத்த சிஸ்டமே அழிந்துவிடும். எந்த தேதியில் இவை நடக்கப் போகிறது என்று கூறிவிட்டார்கள். மேலும் இதனை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள விருப்பப்படுபவர்கள் மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மெம்பர்ஷிப்பில் இணைவதற்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. சலாமுன் அலைக்கும். வாழ்க பாதுகாப்புடன்.